வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்து விட்டு பச்சையாக இருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அது கலோரிகளும் குறைந்த அளவு கொண்டு இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், இன்னும் பிற மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். அப்போ தொடர்ந்து இந்த வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்துட்டு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த புரோட்டீன் கிடைக்கும், கொழுப்புச்சத்து போதுமான அளவுக்கு, கார்போஹைட்ரேட் போதுமான அளவுக்கு, நார்சத்து கிடைக்கும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையினுடைய அளவில் கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு இரும்பு சத்தும் இருக்குது, 3ல் 1 பங்கு கால்சியமும் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் கொண்டு வேர்க்கடலை நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார்சத்துக்கள் பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. குறிப்பாக இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செஞ்சு இதயத்தை நமக்கு பலப்படுத்தும். ஸோ இப்போ இந்த மெக்னீசியம் இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட வைக்கும். ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கும்போது இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும். இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது. அதனால் பிபியும் இதயம் தொடர்பான பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தொடர்பு கூடியது தான். இப்போ பிபி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதயம் ஆரோக்கியமாக நீங்கள் வைக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நினைத்து நீங்கள் தீவிரமாக டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தவிர்க்கிறது முந்திரி வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் தவிர்த்துருவீங்க. ஆனால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் தான் இந்த முந்திரி வேர்க்கடலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதமும் நிறைவு உறாத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அது பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டதால அதிக கலோரிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ ஒருவேளை அதிக கலோரிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் நம்ம இந்த வேர்க்கடலை போல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம். இப்போ உண்ணக்கூடிய உணவினுடைய அளவை குறைக்க வேண்டும், கலோரியினுடைய அளவை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலை நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீண்ட நேரம் அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த தொப்பை, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எரிச்சு கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் உங்களுக்கு எப்போதுமே சீராக செயல்படும். மூளை வளர்ச்சியை தூண்டி மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதனால் ஞாபகத்திறனும் உங்களுக்கு மேம்படும். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த குக்கீஸு, பிஸ்கெட்டு அப்படின்னு ஸ்கூலுக்கு தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறத விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையோ முளை கட்டியோ அல்லது பாதியளவு வேக வைத்து கொடுத்து அனுப்பலாம். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கவனத்திறன் மேம்படுத்தப்படுவதோடு ஞாபகத்திறனுமே அதை அதிகரிக்க செய்யும். உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக அதை வைத்துக்கொள்ளும். ஸோ எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் அவங்க பெறுவாங்க. முதியவர்களுக்கு ஞாபகத்திறன் மேம்படுவதற்கும் நம்ம பச்சை வேர்க்கடலை கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் வருவதை தடுக்கிறதுக்கு பெரும் பங்கு இந்த பச்சை வேர்க்கடலைக்கு இருக்குங்க. முதியவர்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அதை ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த பச்சை வேர்க்கடலை அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுமே பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலுவாக மாறுவதற்கெல்லாம் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் இருக்கும். குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த எலும்பு மெலிவு நோய், எலும்பு தொடர்பான பிரச்சனை அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க இயல்பாகவே இந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணம் கால்சியம் சத்து பற்றாக்குறை தான். இப்போ வெறும் பாலிலிருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியம் சத்தை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. அதனால் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய வேறு உணவுகளையுமே நம்ம தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் தினசரி சேர்த்துக்கிட்டே இருக்கணும், ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சிறந்த தீர்வாக தான் இந்த பச்சை வேர்க்கடலை உங்களுக்கு இருக்கும். அதோட பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸு, பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உடல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, பேலன்ஸ்லாம் நீங்கள் தடுமாறாமல் 30-40 வயதிலுமே வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் செல்களை அழித்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். பச்சை வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைந்திருக்குங்க.
இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் B3 எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது. அப்போ புற்றுநோய் செல்களை உடலிலிருந்து அழிக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்கள் நம்மளுடைய உடலை தாக்காமல் இருக்கிறதுக்குமே வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னா பச்சை வேர்க்கடலை உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த பச்சை வேர்க்கடலை அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை நலமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.